ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதையும் சீரியல் என்ன கைஸ், திடீர்னு காமெடி பீஸாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க சீரியலை. பொசசிவ்னஸை தூண்டுறாங்களாமா. எண்ணெய் விற்கிற வேலைக்கு எண்ணெயை போட்டு இப்படி கீழே ஊற்றி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, விளம்பரம் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் ப்ரிவியூவும் பார்த்தேன் கைஸ். அதாவது பொசசிவ்னஸை தூண்டுறாங்களாமா. என்ன செஞ்சுச்சு இந்த கண்ணாடி பாட்டி? அதாவது மித்ரா என்ன பிளான் போட்டாலும் பாரதிக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். இப்போ பாரதி சைட்லேருந்து பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? அந்த கண்ணாடி பாட்டி. அது இப்போ மித்ராவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு போச்சு. என்ன நடக்குது? இந்த கண்ணாடி பாட்டி, எப்பட்றா நீங்கள் கல்யாணத்தை நடத்த போகிறீங்க? நான் இருக்கையில் அப்படி நடக்க விட்டுருவேனா? இந்த பாரதி என்னடானா, பாயை திறந்து போய் உண்மையை சொல்லுனா சொல்லவும் மாட்டேங்கிறா, ஒன்றும் செய்யவும் மாட்டேங்கிறா. இதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னமோ புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செய்ய போகுது நம்மளும் நினச்சோம்னா, அந்த பழைய ஓட்டரை கடாட்ட தலையில் எண்ணெயை ஊற்றி விளையாடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டியும் தவக்களையும். ஸோ படியில் எண்ணெயை ஊற்றி நம்ம மித்ராவை கீழே உழுக வச்சு கைகாலை உடைக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி 6 மாதத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட பார்க்கலான்னு இந்த அம்மா பிளான் போட்டிருக்குது. அதுக்கு தவக்கலையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குது. அப்புறம் தவக்கலையும் பாட்டியும் செஞ்ச காமெடி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னா, பாட்டி நினச்சது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. என்ன நடந்தது? மித்ராவை கூட்டிகிட்டு வர சொல்லி மித்ரா ஃபோனை பேசிட்டு வச்சுட்டு வேகமாக நடந்து வர்றாப்புல. கீழே ஆதியும் நடந்து வர்றாப்புல. எண்ணெயில் காலை வச்சு வலிக்கி விழுந்தோடனே நம்ம அண்ணாம்பலம் படத்தில் எப்படி ரஜினிகாந்த் சௌந்தர்யம் போய் விழுவாங்க, இந்த மாதிரி நிறையா படத்தில் இந்த சீன் இருக்குது கைஸ். இந்த எண்ணெய் வலிக்கி விழுந்து விழுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறையா பழைய படங்கள்லேயும் இருக்குது, 80s படங்கள்லேயும் இருக்குது, இப்போ 2000 படங்கள்லேயும் வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த சீன்ஸ் இல்லாமல் படங்களே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 2 பேரும் வலிக்கி விழுந்து மித்ரா உம்மாலாம் கொடுக்கல கைஸ், சரிங்களா? நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் விழுகுறாங்க. அப்போ ஆதி கணத்தில் லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பாரதியை பார்க்க வருவான் பாருங்கள் கிச்சனில், அப்போ தான் அந்த லிப்ஸ்டிக் இப்படி வரைஞ்சி விட்டுருப்பாங்க, சரிங்களா? நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் வேணாலும் இன்னொரு தடவை அந்த மார்னிங்கில் போடுவாங்களா, அப்போ வேணால் கவனித்து பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு உளுந்தோடனே எந்திரிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த கணத்தில் லிப்ஸ்டிக்கில் அந்த லிப்பு மாதிரிலாம் வரைஞ்சிருக்காது. இவன் பாரதியை சமாதானப்படுத்துறதுக்காக உள்ளே வருவான் பாருங்கள். அவள் அந்த அம்மனி என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் விழுந்ததை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு பொசசிவ்னஸ் ஏறுதாம்மா. ஐயோ, என் புருஷன் இன்னொருத்தையோட கட்டி பிறந்துக்கிட்டு இருக்கிறானே, ஐயோ இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்ட்டு பத்திரக்காளியாட்ட மூஞ்சியை வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்கா. கிச்சனில் போட்டு எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறா, தள்ளுறா. அப்புறம் என்ன நடக்குது இங்கே? நம்ம ஆதிக்கு அது பொசசிவ்னஸ்னே தெரியலையாமா. அதை தவளைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாராமா. என்னது இந்த மாதிரி நான் மித்ரா தடுக்கி விழுந்தா நான் பிடிக்க போனேன், இதுக்கு ஏன்டா பாரதி இப்படி கோச்சிக்கிட்டு போகிறா, மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறா, பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறா அப்படின்னோடனே நம்ம தவக்கில் இருந்துட்டு, அண்ணே எப்போவுமே தனக்கு பிடிச்சமான ஒரு பொருளை இன்னொருத்தவங்க அபகரிக்கும் போது ஒரு பொறாமைன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷில் அந்த புசுன்னுவாங்க அப்படின்னு சொல்லுவான். பொசசிவ்னஸ்னு வராமல் இருக்கும் வாயில். உடனே ஆதி ஓ இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ்ஸா, இப்போ தெரிஞ்சிருச்சு பாரதி, நல்லா என்கிட்ட சிக்கினியா, இதை வச்சே உன் வாயை நான் திறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளானை போட்டுட்டு போயிடாப்புல. இங்கே நம்ம தவக்களையும் பாட்டியும் மறுபடியும் ஒரு காமெடி ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நம்ம பத்திரக்காளி, அதாவது கூமுட்டை கிச்சன், அங்கே ஒரு கிச்சனு இங்கே ஒரு கிச்சனாக இருக்க மாட்டேருக்குது. வேறு வீடாக காமிக்கிறாங்க, என்ன எதுவும் தெரியல. அங்கே ஒரு கிச்சன் இருந்தது, அப்புறம் பார்த்தா இவ பொருளெல்லாம் தள்ளி விடும்போது இது வேறு கிச்சனாக இருக்குது. ஸோ மேடம் என்ன செய்கிறாங்க, இருக்கிற சட்டி முட்டி பானை குக்கர் எல்லாத்தையும் முடிச்சு தள்ளி விட்றா கீழே. ராசாத்தி, எல்லோரும் பொருள் மேலே தான் சாமி கோவத்தை காமிப்பீங்க, சரியா? ஏன்னா அதானே உங்களை திருப்பி அடிக்காது. திருப்பி அடித்தா எவனாவது எந்த பொருள் மேலேயாவது காலை வைப்பீங்க, கையை வைப்பீங்களா? ஒரு இது கோவம் வந்துச்சுன்னா இப்போ ஒரு பூந்தொட்டி தூக்கி போட்டு உடைக்க வேண்டியது. அந்த பூந்தொட்டி அப்படியே திருப்பி ரிட்டன் உங்கள் முகரையில் ஒன்று விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மூஞ்சிலாம் பழுத்து போயிடும். பொருளெல்லாம் உங்கள்கிட்ட கோவத்தை காமிக்காதனால பொருள் மேலே தான் நீங்கள் எல்லாம் கோவத்தை காமிக்கிறீங்க. கேவலமாக இருக்குது.
போய் வாயை திறந்து அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. பொருள் மேலே கோபத்தை காமிச்சிட்டு ஏ அப்படின்ட்டு இருக்கிறா கேவலம் பிடிச்சவ. அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்ன கைஸ், நம்ம என்னது கில்லி படத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அதே ஆரஞ்சு கலர் டிஷர்ட். அப்புறம் நம்ம வில்லன் பேர் முத்துப்பாண்டி, பிரகாஷ்ராஜோட கேரக்டர் நேம் அதே தானே. ஸோ எல்லா சீரியலுமே ஜீ தமிழில் சினிமாவை காப்பி அடித்து எடுக்கிறாங்க. ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் கில்லி படமா, இங்கே ஏது வாரிசு சீரியலில் உனக்கும் எனக்கும்னு ஒரு சம்திங் உனக்கும் எனக்கும் ஒரு படம், ஜெயம் ரவி படம், அந்த படத்தை காப்பி அடித்து இப்போ சிபியை வந்து மண்ணை உழுவ வச்சு விவசாயம் பண்ண வச்சிட்ருக்குறாங்க. எல்லாமே சினிமா பேஸ்டு சினிமாவை அப்படியே காப்பி அடித்து சீரியல் எடுக்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் வேறு என்ன, சந்தியா ராகத்தில் வந்து நம்ம வனிதா அக்காவோட சாப்டர் முடிஞ்சிருச்சாட்ருக்குது. இப்போ புதுசாக ஒரு வில்லி வர்றாங்களாமா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியத்துலேருந்து ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. ஐயோ சாமி, இந்த சந்தியா ராகத்தில் வேறு பொழப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு அண்ணா சீரியலில் முடிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற சீரியல் தூக்கியே முடிக்கிறாங்க. விளங்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. கேவலம் முடிச்ச சீரியல் சந்தியா ராகலாம் முடிச்சு விட வேண்டானே. அதெல்லாம் ஒரு சீரியல் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அந்த அம்மா சின்ன வயசில் ஆசைப்பட்டதை கொண்டு வந்து இப்போ உட்காந்து மாயா மங்காணி வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்குதாம்மா. ஐயோ சாமி முடியலடா. அப்புறம் வேற என்ன, அயலி சீரியலில் அது என்ன கேஸ், அவன் பொறுத்துனா மட்டும் எரியுதாம்மா, இவன் பொறுத்துனா எரிய மாட்டேங்குதாம்மா. கேஸ் தீ யார் பொருத்தி வச்சாலும் எரியும்ல கேஸ். இது என்ன கேஸ் கூமுட்டத்தனமாக இருக்குது. ஐயோ சாமி டே முடியலடா. உங்களோட காமெடி அளவுக்கு காமெடி தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்புறம் வேற என்ன சீரியல், அவ்வளோதான். ரிவ்யூ போட்ட வரைக்கும் வேற அவ்வளோதான் சொல்லிட்டேன். வேறு எல்லாமே பேசியாச்சு அவ்வளோ. ஏன்னா வேறு எந்த சீரியல் நான் பார்க்குறதில்ல. ஸோ வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்குது. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா ஜம்முன்னு போயிட்டுருக்குது. கார்த்திகை தீபம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. என்ன சீக்கிரம் கொஞ்சம் நல்லா சீரியல் எடுங்கப்பா, கதைக்குள்ளே கொண்டு வாங்க. எல்லாமே சினிமா பேஸ்டு சீன்ஸாகவே இருக்குது. அப்புறம் நம்ம இதயம் சீரியல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம தவக்கலை வந்து அவரோட ஒரிஜினாலிட்டியாக நடித்தா பரவாயில்ல, வடிவேல் மாதிரியே பண்ணுறதுனால வந்து அது பார்க்குறதுக்கு வந்து வடிவேல் பார்க்குற மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுதே ஒழிய தவக்கலையோட நடிப்பு என்ன அதில் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வேற என்ன, இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மித்ரா கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருப்பானோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்து நம்ம பாரதியோட தூண்டுதலை வெளியே கொண்டு வந்து வாயை திறக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன் ஆதி. அப்படியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, எங்கிட்டாவது இதுக்கு ஒரு முடிவு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்புறம் அண்ணா சீரியல் முடிய போகுது, இறுதி அத்தியாயம்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா சீரியலை முடித்தாதான் இந்த வாகை சூடவான்னு ஒரு சீரியல் வருது இல்லைங்களா, அது வரும்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா மத்தியானம் போடுற சீரியல் இப்போக்குள்ளே எதுவுமே முடியாது. அது வேணால் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அண்ணாமலை குடும்பம் இப்போ தான் வந்திருக்குது, அதனால் அது முடியறதுக்கு வாய்ப்பில்லை. இதயம் சீரியல் இப்போக்குள்ளே முடிக்கவே மாட்டாங்க, அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்புறம் வாரிசு சீரியல் அதுவும் இப்போ தான் வந்த சீரியல், அதனால் முடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே 8 மணி டயத்துக்கு 8 மணியா அண்ணா சீரியல் எத்தனை மணிக்கு போடுறான், 8:30 மணின்னு நினைக்கிறேன். 8:30 மணியா, டைம் கூட மறந்து போச்சு. அதனால் அந்த சீரியல் முடிஞ்சோன்னே அந்த டயத்துக்கு வந்து இந்த வாகை சூடவா அப்படின்ற சீரியல் வரமாட்டிருக்குது. ஓகே கேஸ், வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, நாளைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா, சரி, பாய்.